ஹலோ, வெல்கம் பேக் டு நெப்ஸ் விலாக்ஸ். இப்போ வந்து லண்டனில் இருக்கோம் குழந்தைங்க ஹாலிடேஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ஒரு யூரோப் டூர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பெல்ஜியம் போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து லண்டனில் ஒரு ஹோட்டலில் இருக்கோம். காலையில் 3 o'clock ஆகுது. ஸோ ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் வந்து ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இருந்து பெல்ஜியம் போகிறோம். பெல்ஜியம்ங்கிறது வந்து ப்ரூசல்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டி. இப்போ அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வெளியே டாக்ஸி இருக்குது. சரி வாங்க டாக்ஸிக்குள்ள ஃபஸ்ட் போகலாம். Yeah, Shankar. Yeah, sure. Thank you. Sit down. One more. May I help him? Yeah, two. ஏர்போர்ட் வந்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு, செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ கேட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 2 hours இருக்குது. ஸோ அதனால் 2 hours வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹாய் நேஹன். ஹாய் அப்பா. ஏன் டயர்டாக இருக்கா? தூக்கத்தில் எழுப்பி விட்டாங்களா? என்னால் தூக்கமா இருக்கு. ஓகே ஓகே. 3 o'clock வந்து ஓ சரி 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 சரி, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஒரு இடமா பார்த்து உட்காந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே லாஞ்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்க லாஞ்சஸ் அளவுக்கு ஃபுட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. சும்மா உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு நம்ம வெளியவே இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதை எடுத்துக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 2 hours இருக்குது. 2 hours அப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே பார்க்கலாம். லேண்ட் ஆகியாச்சு. அடுத்து வந்து காரை பிக்கப் பண்ணணும். ஸோ அந்த காரை பிக்கப் பண்ணுறதுக்கு போவோம். இன்னும் கார் பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டு தான் இருக்கோம். உள்ள வந்து எக்ஸிட் பக்கத்தில் இருக்கு போல இருக்கு கார் பிக்கப் பண்ணுற ஏரியா. Where is 2152? Yes.
காருக்கு வந்தாச்சு. Korsa. Apa? Paris Stadialya. Allah ينورك. Paris هنا. காரை ஹையர் பண்ணியாச்சு, காரை எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு இங்கே பெல்ஜியமில் ஒரு இது நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு போவோம், அதுக்கு போயிட்டு பார்ப்போம். ஆன் தி வேல எப்படி சீனரிலாம் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறோம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இடம் வந்து ஜென்ட்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு ரிவர் இருக்கிற ஊர். அதாவது பெல்ஜியத்துலேருந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. பட் இன்னைக்கு பாருங்கள் பயங்கர மழை. அதனால் இன்றைக்கி எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியும் தெரியல. ரொம்ப மழை பெஞ்சுன்னா இங்கே எது திருப்பி ட்ரைவ் பண்ணி நம்ம ஹோட்டல் ரூம் போயிட வேண்டியதான். ஹோட்டல் ரூம் வந்து பெல்ஜியத்துலேயே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டேன்றனால ஸ்ட்ரைட்டாக ஹோட்டல் ரூம் போகாமல் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ஜென்ட்டுக்கு வந்துட்டோம். சரி பார்ப்போம் எப்படி இப்போ இந்த நேரத்தில் மழை நிற்கிதான்னு பார்ப்போம். இதை நான் சொன்ன போட் ட்ரிப், இந்த ரிவரில் வந்து போட் ட்ரிப் இருக்கும். ஓ செம மழை. இங்கே அப்படியே நடுவு வெளியே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. கம் போட்டிங்க்கு வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு வந்து உள்ள ஏரியாச்சு. ஹாய் நேஹா. Hello. ஹலோ. பட் ஸ்டில் மழை பெய்யுது, கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம். இது வந்து ஒரு 40 minutes போட் ரைடு. எங்கெங்கெல்லாம் காட்டப்பாங்க தெரியல, அந்த ஸ்பாட் வரும்போது நான் காட்டுறேன். For the 14th century, Ghent was an extremely big city. The 14th century, Ghent was the second biggest city of the continent. In the symbol, we have of course a famous painting of the brothers Van Eyck, L'Adoration de l'Agneau Mystique, the Ghent Altar Piece. If you have time, certainly worth your 12 euros or 16 euros if you have the augmented reality with little headphones. In the middle of the bell tower, the symbol of the power of the city, and then close by here the church of St. Nicholas. En Hollande, je n'ai pas fait la même chose en une nuit, il a besoin de 2 nuits. Le protestantisme n'était pas toléré au XVIe siècle. Pas mal de protestants étaient torturés ici, dans les caves, by les moines. The finished and then will be used as a garage for bicycles. The city of Ghent recycles a lot, so we need a space for the bicycles. On the other hand, cycling over here, à côté de bonhomme, c'est qu'il y a 12 ans, les femmes de notre ville se plaignaient à cause qu'on avait des toilettes publiques pour les hommes. Et les hommes se mettaient pieds de faire pipi.
But from the 80s onwards, it had completely changed. Some young people started buying houses, some artists as well, and then it has quickly changed to one of the nicest parts of the town. So you should have known. Donc dans le quartier ici à gauche, c'est un quartier médiéval avec pas mal de petits bars, beaucoup de beaux restaurants de qualité, pas tous de bons marchés, mais certainement de qualité. Plus de restaurants se trouvent dans la rue là. On a voyagé en Angleterre. En Angleterre, à Manchester, là, on avait commencé à utiliser une nouvelle technologie, la Mulgenny. C'est une machine à coudre beaucoup plus efficace que les petites machines qu'on avait ici dans le temps. On dit même que la Mulgenny, c'est une machine qui était 200 fois plus efficace que les petites machines qu'on avait ici. Donc le maire de Gand est capable de faire passer une telle machine en fraude à Gand, et c'est la raison pour laquelle Gand est la première ville and drink as much as they wanted during nearly 2 months. Les result is pas. Donc en fait, dans le temps, 80% de toutes les maisons étaient construites en bois. C'est beaucoup plus facile, beaucoup moins cher. Mais naturellement, la Syrie a un château qui s'appelle le Crac des Chevaliers. Ce château-là, en fait, le Crac des Chevaliers a été l'exemple, l'inspiration pour le joli château qui se trouve ici, à côté de nous aujourd'hui. Donc, ce château même a été longtemps la résidence des convents. Remove the plastic from it. So, the thing is that those birds help us clean out the water. Actually, the forecast is not to keep those things. If not, we will remove them. Donne la main, ça marche? Ça va? You're welcome. You're okay? You're welcome. Au revoir. Thank you. Au revoir. Bye. Thank you. Thank you. Au revoir. போட் ரைட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் காட்டினாங்க. அதாச்சு ஹிஸ்ட்ரி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக மழை நின்றுச்சு பாருங்க, மழை சுத்தமாக நின்றுச்சு. எப்படி இருந்துச்சு நேகா? எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சூப்பர் சூப்பர். ஓகே, அவங்க அடுத்து காரில் எடுத்துகிட்டு நம்ம ரூம் போக வேண்டியதான். இல்லாட்டி இங்கே அப்படியே ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு அடுத்து அப்படி கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து ஒரு 4:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் அந்த ஊரில் இருக்க முடியாது. இப்போயே 4 ஆக போகுது. நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்தோம். ஏன்னா இங்கே வந்து எப்படியும் நம்ம ஃபுட்ஸ் தேவை ஸ்டேக்கு. ஸோ இங்கே வாங்கிடலான்னு உள்ள வந்துருக்கு. ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம்.
ட்ரைவ் பண்ணி வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஸ்டூடியோ புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஸ்டூடியோ. டிரைவிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒன்று ரைட்டில் ஓட்டுறோம் அவ்வளோதான், மற்றபடி பெரிய இது இல்லை. யூஎஸில் ஏற்கனவே ஓட்டினால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில இந்தியன்ஸ் நம்ம எப்பயுமே லெஃப்டில் ஓட்டினா கூட வந்து இங்கே ஊட்டி ஈஸியாக தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் கூகுள் மேப்லாம் இருக்கிறதுனால இப்போ ரொம்ப ஈஸி. வந்து சேஃபாக பார்க் பண்ணிட்டோம். வெளியே தான் இருக்குது, இப்போ வெளியே காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வீட்டுக்கு அவுட் சைடில் இருக்கிற ஒரு வெராண்டா. அதுக்கப்புறம் முன்னாடி கார் பார்க் இருக்குது, தூரத்தில் தெரியுது இல்லையா காரு, அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த வெராண்டா கீழேயும் ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் வெளியவே பார்க் பண்ணியிருக்கோம்.